தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நந்தா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் கௌசல்யா. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து ஒரு டாக்டரை கத்தியால குத்திருக்காங்க. நந்தா, அதை பத்தி சொல்லுங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து பல்வேறு நல்ல திட்டங்களும் விஷயங்களும் செயல்படுத்தினாலும் மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் வந்து படு மோசமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இரண்டு அமைச்சர்களும் வந்து அவங்களுடைய வேலைகளை அவங்க வந்து ஒரு வேலை செய்ய தெரியாத ஒரு ஆட்கள்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வகையில் தான் வந்து அவங்க நிர்வாகம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் குளறுபடிகள் இருந்துகிட்டு இருக்கு. அதில் ரொம்ப மோசமாக போய் நடந்தது தான் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதில் டாக்டர் பாலாஜி ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னா கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்டரு, அவரை ஒரு பையன் வந்து கத்தியால் குத்திட்டு போகிறான். அந்த வீடியோ வந்து வெளியே அந்த பையன் காரிடாரில் நடந்து போய் கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிற அந்த ஃபுட்டேஜஸ்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பையன் பேர் விக்னேஷ், அவங்க அம்மா பேர் காஞ்சனா, பெருங்குளத்தூரில் இருக்காங்க. அவங்க வந்து 6 மாதமாக வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த கலைஞர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியல, அவங்களுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னோடனே அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிறாங்க. அது வந்து டாக்டர் சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்களா இல்லை அவங்களா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியலன்னு கூப்பிட்டு போனாங்களா தெரியாது. பட் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு உடம்பு இன்னும் கொஞ்சம் முடியாமல் போனோன்னே பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்படி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோன்னே அங்கே இருக்க டாக்டர் வந்து ஏதோ அந்த பையனை மிஸ்கைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியல. அந்த டாக்டர் ஏதோ சில விஷயங்கள் சொன்ன பிறகு அதன் மூலமாக இந்த பாலாஜி மேலே அந்த இளைஞர் கோவப்பட்டு அவர் வந்து வாக்குவாதத்தை ஈடுபட்டு அவர் ரூம்குள்ளே வச்சு டோர் லாக் பண்ணிட்டு கத்தியால் குத்திருக்காரு. மொத்தம் 7 இடத்துல இருந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஹெவி பிளட் லாஸ், அனஸ்தீசியாலாம் கொடுத்து கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் வந்து இப்போ கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருக்கு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களாம் போய் பார்த்துருக்காங்க. அரசு சார்பில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு பார்த்துருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் போய் பார்த்துருக்காரு. அதிமுக தரப்புலேருந்து வந்து ஜெயக்குமார், விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர்லாம் போய் பார்த்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போ வந்து அவர் ரெக்கவர் ஆகிருக்காரு. பட் இது வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் இப்படி ஒரு அட்டாக் நடக்குது அப்படிங்கும்போது சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 6 மாதமாக வந்துட்டு போனோம் அப்படிங்கிறனால செக்யூரிட்டிஸ் விட்டுட்டாங்க அப்படின்னா, அப்போது அந்த செக்யூரிட்டிஸ் வந்து எப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்காங்கிற விஷயம் இருக்குது. அதானே அந்த ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி அந்த வீடியோ எடுத்துகிட்டு வரவர் தான் நான் பிடிங்கன்னு சொல்லுவார் ஒழிஞ்சு, செக்யூரிட்டிஸ் எல்லாம் சும்மா கூட சைடில் நடந்து தான் போவாங்க. செக்யூரிட்டிஸ் எல்லாம் வயசானவங்க, யாருமே அந்த ஒரு ஆக்டிவாக இருந்து ஒரு ஃபாஸ்ட்டாக போய் டக்குன்னு அவங்க பிடிக்கிற அளவுக்குலாம் நடந்து போனோன்னா இவங்க விட்டுருப்பாங்க. வழியில் ஆப்போசிட்டில் வந்த ஒரு பேஷண்ட்டோடைய அட்டெண்டர் வந்து அவர் பிடிக்கவும் தான் பிடிச்சிருக்காங்க. இல்லை அப்படின்னா அந்த பையன் தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம், 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஒரு பையன்தான் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, தொடர்ச்சியாக பல இன்சிடெண்ட்டுகள் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது தான் வருத்தமாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு டாக்டருக்கு, அதாவது மருத்துவமனையிலே போய் டாக்டருக்கு கத்தி குத்து நடக்கிற அளவுக்கு வந்து சிஸ்டம் நடந்துட்டுருக்கு. இப்போது சேம் டைம் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அடுத்தது கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெர் ஸ்டூடெண்ட்க்கு 25 rupees அப்படின்ற மாதிரி வாங்கி அதில் வந்து மூவிஸ் போட்டு காமிச்சிருக்காங்க. என்னென்னா தி கோட் அண்ட் வேட்டைன், அந்த 2 மூவிஸையும் வந்து ஸ்கூல் நிர்வாகம் போட்டு காமிச்சிருக்காங்க. அது வந்து இப்போ பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. நெல்லை அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்க விகேபுரம், அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து மொத்தம் 1700 பேர் படிக்கிறாங்களாம். 1st to 5th அவங்களுக்கு வந்து 10 ரூபா காசு வாங்கிட்டு வேட்டையன் படம் போட்டு காமிச்சிருக்காங்க. 6th to 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 25 ரூபா காசு வாங்கிட்டு கோட் வந்து படம் போட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரௌண்ட் 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க, அவங்க ஸ்க்ரீனிங் கோட் படம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து வெளியே லீக் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இந்து மக்கள் கட்சி வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு இப்போ ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே படம் ஏன் போட்டு காட்டுறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வன்முறை கலாச்சாரமும் இதுவும் இருக்கிற, அவ்வளோ வயலன்ஸ் இருக்கிற 2 படத்தை போட்டு காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து பெரியார் படம், அம்பேத்கர் பற்றி படம், காந்தி படம் இதெல்லாம் வந்து போட்டு காட்டுவாங்க. நீங்கள் கோட்டையும் வேட்டையினையும் காட்டி என்ன இது பண்ண போகிறீங்கன்னு தெரில. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்த பிறகு வந்து அந்த டிஸ்ட்ரிக்டுடைய சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் சிவகுமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விசாரித்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து அந்த பிரின்ஸிபல் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களா, மாணவர்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்ட்டுன்னு.
நாளைக்கு மாணவர்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்காக வேறு சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா? +1 +2 பசங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நான் தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, இல்லை தம் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, இல்லை வேறு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, வேறு சில படங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் இவங்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. ஒரு பள்ளிக்கூடம் வந்து முன்னுதாரணமாக இருக்கணும். அதையும் மீறி இப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமாக தான் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி நடவடிக்கை வந்து இந்த மாதிரி நடக்கும்போது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதுவும் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது இல்லாமல் இன்னொரு விஷயம், தஞ்சாவூரில் ஐயம்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு அரசு தொடக்கப்பள்ளி இருக்குது. அங்கே வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்கூல் பசங்களுக்கு, தொடக்கப்பள்ளிக்கும் போது 1st to 5th வரைக்கும் தான் இருக்க போகிறாங்க, அந்த பசங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க கிளாஸ் ரூமில் அப்படிங்கிறதுக்காக பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு நம்ம இந்த பாசர் டேப் இருக்குல்ல, ப்ரௌன் டேப் போடும்போது அந்த ப்ரௌன் டேப் போட்டோம்ல, அந்த ப்ரௌன் டேப்பை வாயில் ஒட்டி இருந்திருக்காங்க. ஸோ அந்த டீச்சர் அந்த ஹெச்எம்ஐ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் அதிகபட்ச தண்டனை. அப்படிங்கும்போது இப்போ வந்து அந்த ஸ்கூலில் இருக்கவங்களாம் திருப்பி போராட்டம் பண்ணோன்னே திருப்பி அவங்கள இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஏற்கனவே சென்னையில் இந்த மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேனாம்பேட்டை ஸ்கூல்லையும் முன்னூர் ஸ்கூல்லையும் பண்ணார். அப்போ அவர் வெளியே வந்து மறுபடியும் அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்காங்க. கோடம்பாக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், மீனாட்சி காலேஜ் ஃபார் உமன்ஸ், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹிந்து ஆன்மீக நிகழ்ச்சி, ஒரு பேரணி போகணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கட்டாயம் போகணும், லேட் ஆச்சுன்னா உங்கள் பேரண்ட்ஸை வந்து கூப்பிட்டு போய்க்க சொல்லுங்கள், கட்டாயம் போகணும், நீங்கள் போகாட்டி நாங்கள் வந்து உங்களை எக்ஸாம் வந்து வேலிடேட் பண்ண மாட்டோம், எக்ஸாம் ரிசல்ட்டை உங்களுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. லிட்டரலாக அந்த ஆடியோ மெசேஜ் இருக்குது. அந்த ப்ரொஃபஸர் பேர் நீலிமான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒன்று என்டர்டைன்மெண்ட்ங்கிற பேரில் வன்முறை, மோசமான ஒரு முன்னேற்றத்தை இது பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா ஒரு மதம் சார்ந்து வன்முறை அந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணுறீங்க. கந்தசஷ்டி கவசம் படிக்க சொல்கிறதா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தவறான வழியில் ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் உண்டு. மயிலாடுதுறையில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அகைன் இதே தான், மருத்துவத்துறை வந்து எப்படி இருந்துக்கிட்டு இருக்கு இங்கே தமிழ்நாட்டில். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனில் இதெல்லாம் ஒருத்தர் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும். அதை தாண்டி கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடக்கணும். அப்படிங்கிறத தாண்டி மக்கள் சினிமாவில் கட்டுற மாதிரி சினிமாத்தனமான விஷயங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இங்கே நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு மோசமாக தான் போகும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினோம்ல, வேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த வேட்டையின் படத்தில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருந்தாலும் அதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, அந்த ரேப்புக்காக கொந்தளிக்கிறாங்கன்னு என்கவுண்டர் தப்பான ஒரு எல்லாம் என்கவுண்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு வந்து மீடியாலையும் இல்லை ஃபால்ஸ் நரேட்டிவ்னாலே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க வந்து ஒரு முழக்கத்தை வைப்பாங்க, இல்லை கோரிக்கை வைப்பாங்க. அது சரியாக தப்பா அப்படிங்கிற விஷயத்த தான் கவர்மெண்ட்டு பார்க்கணும். ஆனால் இந்த விஷயத்தில் கவர்மெண்ட்டு பார்க்கல. என்ன அப்படின்னா, ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட், அவங்க மயிலாடுதுறையில் இருக்க அரசு மருத்துவமனையில் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணாங்க. அங்கே கைனகாலஜிஸ்ட் இல்லை, ஃபுல் டைம் அப்பாயின்ட் பண்ணாமல், ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃப் போடாமல் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் அவங்களுக்கு சம்பளம் கூட பெருசாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து நவம்பர் 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அன்னைக்கு பர்டிகுலர் டேட்டில் ஒரு 12 டெலிவரி பார்க்குறாங்க. அவங்க 12 டெலிவரியை ஒரே நாளில் அவங்க வீடியோஸில் பார்க்குறாங்க. அதில் 5 சிசேரியன். அதில் ஒரு சிசேரியன் வந்து அந்த ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்கல்ல, அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால, அவங்களுக்கு ஏதோ இஷ்யூஸ்னால, அவங்களுடைய வீக்னஸ்னால அந்த ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேட் ஆகுது. கஷ்டப்பட்டு அவங்க ட்ரை பண்ணும்போது அந்த ப்ரெக்னென்ட் லேடியை காப்பாற்றுறாங்க, குழந்தையை காப்பாற்ற முடியல. ஸோ இதுக்கு வந்து என்ன நடந்துச்சு, என்ன மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எதுவும் கேட்காம கான்ட்ராக்டில் இருக்க அந்த கைனகாலஜிஸ்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கான்ட்ராக்டில் இருக்கவங்கள சஸ்பெண்டே பண்ண முடியாது. கான்ட்ராக்ட் பீரியட் வரைக்கும் அவங்க வச்சிருக்கணும், இல்லாட்டி கான்ட்ராக்டை டெர்மினேட் தான் பண்ண முடியும். மக்கள் கூட்டம் கூடுது, மக்கள் வந்து சாலை மறியல் பண்ணுறாங்க, முற்றுகையிடுறாங்கன்னு ஒன்று வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு விஷயம் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் மருத்துவர்களுக்கு வந்து போதிய பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். இதில் அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழப்பாடி அப்படிங்கிற இடத்துல, சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி, அங்கே வந்து ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது. அங்கே வந்து செந்தில் அப்படிங்கிற ஒரு டாக்டர் இருக்கார், எம்டி படித்தவர், டியூட்டியில் இருக்கார். டியூட்டியில் இருக்கும்போது வரிசையாக பேஷண்ட்ஸை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காரிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு 7 பேர் வராங்க. அப்போ கான்ஸ்டபிள்ஸ் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி வந்து அந்த போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோடனே ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இது பண்ணாங்களா, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரிமாண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று வந்து டாக்டர்கிட்ட போய்ட்டு வாங்குவாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது
அவர் வந்து நாங்கள் சித்திரவதையெல்லாம் பண்ணல, போலீஸ் லாக்கப்பில் வச்சு அடித்து மிரட்டலை, எந்த காயமும் இல்லை, நாங்கள் வந்து அவரை டார்ச்சர் பண்ணல அப்படிங்கிறதுக்கு போலீஸ்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கலாம். அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து தான் நான் ரிப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்காம ஒருத்தர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட ஆஃபீஸ் ரூம்குள்ள அவர் அனுமதி இல்லாமல் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரும் போது யார் கேட்டு வீடியோ எடுக்கிறீங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு இவர் போயிட்டு அந்த மொபைலை மொபைலை தடுக்க போயிருக்கார். வீடியோ தடுக்க போனோடனே அந்த 7 கான்ஸ்டபிள்ஸும் சேர்ந்து அவரை போட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போலீஸ்காரங்களை டாக்டர் போட்டு அடிச்சிருக்காங்க. அதில் இங்கே முதுகில் அவர் காட்டுறாரு, அடித்ததில் அவர் ஏர்லைன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அவருக்கு ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அவருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம். கவர்மெண்ட் டாக்டரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு போலீஸ் அடிக்குது. எதுக்கு? அவர் டியூட்டி ஒழுங்காக பார்த்ததுக்காக. ஸோ இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இந்த 2 பெரும் டிபார்ட்மெண்ட்டுகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். சார், இர்ஃபான் வியூஸ் அந்த இஷ்யூ வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு, அந்த டாக்டர் இஷ்யூ. அப்போது வந்து மா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்கள வந்து நான் சும்மா விட மாட்டேன், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் வீடியோஸ் போட்டதுலாம்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அவங்க என்ன கொலக்கொத்தமாக பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு மாற்றி பேசியிருக்காங்க சார். இர்ஃபான் வந்து இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ்லேயே வந்து அவருக்கு வந்து போலீஸ் சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத நிறையா மீடியாஸ் ஃப்ளாஷ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தபடியாக வந்து அந்த ஜெண்டர் ரிவீல் டெஸ்ட்லேயும் வந்து மன்னிப்பு கேட்டு விளக்கம் சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டு வீடியோ போடணும் அப்படின்னு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுச்சு. அவர் வீடியோ போடவே இல்லை. அடுத்தபடியாக இந்த விஷயம் இருக்குது. இப்போ வந்து அந்த வீடியோ போட்டு முடித்தோடனே அந்த வீடியோவில் 3 பேர் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. ஒன்று அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், 2வது அந்த டாக்டர், 3வது இர்ஃபான். இதில் அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 50,000 ஃபைனும், புதுசாக 10 நாளைக்கு எந்த பேஷண்ட்ஸையும் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். அந்த டாக்டருக்கு அவங்களுடைய லைசன்ஸை பர்மனெண்ட்டாக கேன்சல் பண்ணுறதுக்கான ஒரு அப்பீல் கொடுத்துருக்காங்க. இர்ஃபானுக்கு மட்டும் எதுவும் பண்ணல. அந்த மினிஸ்டர் பேசும்போதே வந்து தெரியும், மினிஸ்டரால் மா சுப்பிரமணியனால் எதுவுமே பண்ண முடியாது, அவர் ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். அவர் மட்டும்தான் தான் ஏதோ பெரிய ஒரு பவரில் இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு வாய்க்கு வந்ததை பேசினார். ஃப்ராடு, இவனை சும்மா விட மாட்டேன், அப்படி இப்படின்லாம் பேசினார். இப்போ அவர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா போலீஸ் எடுக்கணும். போலீஸ் யார்கிட்ட இருக்குது? சிஎம் கிட்டே இருக்குது. சிஎம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் இர்ஃபான் க்ளோஸ், அதனால் அவங்க 2 பேரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வேறு வழி கிடையாது. அதனால் இப்போ கொலைக்குத்தம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, இப்போது இர்ஃபான் பண்ணது கொலைக்குத்தம் இல்லை, அந்த குழந்தை உயிரோடு தான் இருக்குது, குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் இர்ஃபான் செஞ்சது சரின்னு சொல்கிறாருன்னா நாளைக்கு ஒரு போலி டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, அதனால் யாருமே சாவலை. இப்போ நாளைக்கே வந்து நான் வந்து நந்தகுமார் MBBS FRCSன்னு ஒரு போர்டை போட்டுட்டு அவன் டாக்டராக உட்காந்துறேன், நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், அந்த ட்ரீட்மெண்ட்டில் யாருக்கும் சாவலை, எந்த பாதிப்பு ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து விட்டுருவான், போலீஸ் விட்டுருமா? போலி டாக்டர்னால் அந்த சட்டப்படி நீ தண்டனை, அப்போ இர்ஃபானுக்கும் சட்டப்படி தண்டனை கொடுக்கணும்ல. தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல அதை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுற இடத்துல மா சுப்பிரமணியன் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மேரத்தான் ஓடலாம், ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இந்த டாக்டர் ஏன் இல்லை, அவருக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்கள், இந்த டாக்டர் ஏன் இல்லை, மெமோ கொடுங்க அப்படின்னு சொல்ல மட்டும்தான் முடியுமே ஒழிய அவரால் சீரியஸாக எதுவும் பண்ண முடியாது, அவருக்கும் எதுவும் பண்ணவும் தெரியாது. அப்படிங்கிறத நம்ம இந்த வரிசையாக இன்சூரன்ஸ் சொன்னோம்ல, சென்னையில் நடந்தது, மயிலாடுதுறையில் நடந்தது, வாழப்பாடில் நடந்தது, இதெல்லாம் சரி பண்ண முடியாத மாசு இர்ஃபான் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாரா அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் அவ்வளோ மோசமாக இருக்குது. 2026 ஒரு வேளை திமுகவுக்கு தோல்வியோ இல்லை அவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு இந்த 2 பேரும் மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.